யமன் ஹவுதிகளுக்கு எதிராக ஒன்றிணைந்த சவுதி அரேபியாவும் ஜியோனிஸ் ஐக்கிய அரபு அமீரகமும் யமனினுடைய தெற்கு பிரதேசத்திலே களமிறங்கப் போகும் ஐதரு ஜுபைதியும் யமனின் களத்திலே தொடரும் உச்சக்கட்ட பதற்றங்களும். யமன் ஹவுதிகளுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக தயாராகும் ஜூலானியின் தக்ஃபீரி படைகளும். லெபனானினுடைய ஜனாதிபதி ஜோசப் பவுன் 2 தினங்களுக்கு முன்பு அமெரிக்காவுக்கு விஜயம் செய்திருந்தார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவையும் போர்த்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸத்தையும் சந்தித்து விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார். லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் தொடர்பாகவே மார்க்கோ ரூபியோவோடு நீண்ட நேர பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. லெபனானிய களத்திலே ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்கள் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் விசேட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து நேற்றிரவு லெபனானி அடிமை ஜனாதிபதி ஜோசப் பவுன் டொனால்ட் ட்ரம்பையும் சந்தித்து விசேட கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்த சந்திப்பின் போது ஹிஸ்புல்லா இராணுவத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முழுமையான ஆதரவை அமெரிக்கா வழங்குவதாகவும் அமெரிக்க இராணுவத்தினுடைய முழுமையான உதவியை லெபனானி அரசு இராணுவத்திற்கு வழங்குவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். மேலும் இதன்போது நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே டொனால்ட் ட்ரம்ப் லெபனானிய ஜனாதிபதி ஜோசப் பவுனுக்கு அருகாமையில் இருந்து கொண்டு இவ்வாறு தெரிவித்தார். ஹிஸ்புல்லாவை நாங்கள் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கே தற்போது அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றோம். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தமாகும். இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இஸ்ரேல் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து வெளியேறும். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே லெபனானிய அரசு இராணுவம் முழுமையாக களமிறக்கப்பட்டு வருகின்றது. எங்களுடைய மதிப்புமிக்க நபரான ஜோசப் பவுன் இந்த வேலையை சிறப்பாக முடிப்பதற்கே இருக்கின்றார். அதே போன்று தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாவை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இது மாத்திரம் போதாது. நாங்கள் தற்போது சிரியாவினுடைய அதிபரோடு இணக்கமாக இருக்கின்றோம். அவரோடு நான் பல பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளேன். இதற்கமைவாக நாங்கள் ஒரு திட்டத்தையும் வகுத்துள்ளோம். அதே போன்று ஹிஸ்புல்லாவை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் அவர் தயாராகவே இருக்கின்றார். மேலும் சிரியாவை அவர் ஒன்றிணைத்துள்ளார். இதனால் தற்போது ஹிஸ்புல்லாவையும் ஏதாவது செய்வதற்கு அவர் விரும்புகின்றார். அவர் நீண்ட காலமாக ஹிஸ்புல்லாவோடு போரிட்டு வருகின்றார். ஹிஸ்புல்லாவை எவ்வாறு அழிக்க வேண்டும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். இதனால் எங்களுடைய இந்த திட்டமானது மிகவும் பயனுள்ளதாகவே அமைந்திருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதாவது லெபனானி அடிமை ஜனாதிபதி ஜோசப் பவுனை அருகில் வைத்துக் கொண்டே டொனால்ட் ட்ரம்ப் தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்களை பயன்படுத்தி லெபனானிய களத்தில் ஹிஸ்புல்லாவை முழுமையாக அழிக்கப் போவதாக கூறியிருந்தார். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே லெபனானிய ஜனாதிபதி ஜோசப் பவுன் எந்தவிதமான எதிர்ப்பையும் வெளிப்படுத்தவில்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தும் நோக்கத்தோடே ஜோசப் பவுனும் தலையை அசைத்திருந்தார். மேலும் இவை தொடர்பாக மத்திய கிழக்கு இராணுவ ஆய்வாளர் ஒருவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். லெபனானிய களத்திலே ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கு ஜூலானியின் படைப்பிரிவுகளை லெபனானுக்குள்ளே களமிறக்குவதற்கு லெபனானிய அரசாங்கம் விரும்பவில்லை என்பதை போன்றே கருத்துக்களை வெளியிடுகின்றது. அதே போன்று நாங்கள் லெபனானிய களத்தில் களமிறங்குவதற்கு விரும்பவில்லை, ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக களமிறங்குவதற்கு எந்த விதமான திட்டமும் இல்லை. பேச்சுவார்த்தை மூலமாகவே ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்க வேண்டும். லெபனானிய களத்தில் எங்களுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை என சிரியாவினுடைய அதிபர் ஜூலானியும் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிடுகின்றார். இவ்வாறு வெளிப்படையாக மறுப்பு தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் வெளியிடப்பட்டாலும் திரைமறைவில் இரு தரப்பினரும் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான திட்டங்களையே மேற்கொண்டு வருகின்றார்கள். லெபனானிய ஜனாதிபதி ஜோசப் பவுனை அருகில் வைத்துக் கொண்டு டொனால்ட் ட்ரம்ப் சிரியாவினுடைய ஜனாதிபதியை பற்றி பேசுகின்றார். சிரியாவின் படைகளை லெபனானுக்குள்ளே களமிறக்கி ஹிஸ்புல்லாவை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி பேசுகின்றார். இது ஒன்றும் சாதாரண விடயம் அல்ல. டொனால்ட் ட்ரம்ப் ஒன்றும் இதனை முட்டாள்தனமாக கூறவில்லை. திரைமறைவில் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக சிரியாவினுடைய படைகளை களமிறக்குவதற்கு அனைத்து விதமான வேலை திட்டங்களும் முடிக்கப்பட்டு விட்டன. இதற்கான திட்டங்களும் உருவாக்கப்பட்டு விட்டன. லெபனானிய அரசாங்கமும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டங்களுக்கு சமிஞைகளை காண்பித்துள்ளது. அதே போன்று சிரியாவிலே ஜூலானினுடைய படைப்பிரிவுகள் முழுமையாக தயாராகி வருகின்றார்கள். ஜூலானி படைப்பிரிவினுடைய மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரையில் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். ஏற்கனவே சிரியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் சிரியாவினுடைய களத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ஆயுத கடத்தல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக வீரியமாக செயற்பட்டு வருகின்றது. மேலும் சரியான சந்தர்ப்பத்தில் டொனால்ட் ட்ரம்பினுடைய உத்தரவுகளை பெற்றுக்கொண்டு சிரியாவினுடைய ஜனாதிபதி அவருடைய படைகளை ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக லெபனானிய களத்திலே முழுமையாக களமிறக்குவார். மேலும் லெபனானிய அரசாங்கமும் இதற்கு முழுமையான அனுமதியையும் வழங்கும். இதை நோக்கித்தான் தற்போதைய நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என குறித்த மத்திய கிழக்கு ஆய்வாளர் தெரிவித்துள்ளார்.
அத்தோடு இந்த நிலைமைகள் தொடர்பாக 3 வாரங்களுக்கு முன்பும் நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். நாங்கள் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக களமிறங்கப் போவதில்லை என தம்பி ஜூலானி வெளிப்படையாக அறிவித்திருந்தாலும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக ஒட்டுமொத்த தக்ஃபீரி படைக்குழுக்களையும் களமிறக்குவதற்கு தம்பி ஜூலானி தயாராகி வருகின்றார் என்பதனையும் இதற்கான வேலை திட்டங்கள் சிரியாவின் களத்திலே நடைபெற்று வருகின்றது என்பதனையும் பல ஆதாரங்களையும் முன்வைத்து குறிப்பிட்டிருந்தேன். எனவே சரியான சந்தர்ப்பத்தில் தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களை லெபனானிய களத்தில் களமிறக்கி ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக களமிறக்குவதற்கே திட்டமிட்டுள்ளார்கள். மேலும் லெபனானிய களத்திலே ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்கள் களமிறக்கப்பட்டால் லெபனானிய களத்திலே மிகப்பெரிய உள்நாட்டு போரை ஏற்படுத்தப்பட்டுவிடும். மேலும் இந்த உள்நாட்டு போரினுடைய இறுதியில் அனைத்து விதமான இழப்புகளையும் லெபனானிய அரசாங்கமே சந்திக்கப் போகின்றது. அடுத்து குறித்த ஊடக சந்திப்பிலே டொனால்ட் ட்ரம்ப் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தார். யமன் ஹவுதிகள் சவுதி அரேபியாவுக்கு எதிராக கடற்படை முற்றுகையை விதித்துள்ளார்கள். இது தொடர்பான தகவல்கள் எனக்கு கிடைக்கப் பெற்றன. மேலும் நாங்கள் தற்போது என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம். நாங்கள் நினைத்திருக்கக்கூடிய சில விடயங்கள் இன்னும் நடக்கவில்லை. மேலும் அந்த விடயங்கள் விரைவில் நடக்கலாம். அப்படி நடந்தால் நாங்கள் முழுமையாக களமிறங்குவோம். அதை எங்களுக்கு முழுமையாக சமாளிக்க முடியும். இதற்கு முன்பும் நாங்கள் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம். அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதிலிருந்து அவர்கள் அமைதியாகவே இருந்தார்கள். அவர்களிடமிருந்து எந்த தகவல்களும் கிடைக்கவில்லை. ஆனால் தற்போது மீண்டும் களத்திற்கு திரும்பியுள்ளார்கள். மேலும் இது தீவிரமடையுமாக இருந்தால் நாங்கள் யமனின் களத்திலே செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடிப்போம். யமன் ஹவுதிகளை முழுமையாக அழித்து விடுவோம். மேலும் எங்களுடைய வேலையை நிச்சயமாக சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். அத்தோடு சவுதி அரேபியாவுக்கு எதிரான யமன் ஹவுதிகளுடைய செங்கடல் முற்றுகையினால் அதிகளவான சவுதி அரேபியாவின் எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் தற்போது பாபல் மண்ட பிரதேசத்தை விட்டு பின்வாங்கி வருகின்றன. நேற்றிரவு யமன் ஹவுதி ராணுவத்தினர் சவுதி அரேபியாவினுடைய 2 மிகப்பெரிய எண்ணெய் கப்பல்களை திருப்பி அனுப்பியிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவிலிருந்து ரஷ்யாவுக்கான 2 எண்ணெய் கப்பல்களும் இன்னும் சில எண்ணெய் கப்பல்களும் செங்கடல் பிரதேசத்தை நோக்கி நகர்ந்திருந்தன. யமன் ஹவுதிகள் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களை குறித்த எண்ணெய் கப்பல்கள் அடைந்ததும் அவற்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக யமன் ஹவுதி அறிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து ரஷ்யாவுக்கான எண்ணெய் கப்பலும் ஏனைய நாடுகளுக்கான எண்ணெய் கப்பல்களும் முழுமையாக பின்வாங்கிவிட்டன. கடந்த 24 மணித்தியாலத்திற்குள்ளே சவுதி அரேபியாவினுடைய 15க்கும் அதிகமான எண்ணெய் கப்பல்கள் இவ்வாறு பின்வாங்கி இருப்பதாகவும் 20க்கும் அதிகமான சரக்கு கப்பல்கள் முழுமையாக பின்வாங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு பின்வாங்கக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய சரக்கு கப்பல்கள் சுயஸ் கால்வாய் பிரதேசத்தின் ஊடாக பயணிக்கின்றன. மேலும் இந்த சரக்கு கப்பல்கள் சுயஸ் கால்வாய் வழியாக பயணித்து ஆப்பிரிக்காவை சுற்றியே பயணிக்க வேண்டும். இதனால் குறித்த கப்பல் போக்குவரத்து காலம் ஒரு மாதத்தினால் அதிகரிக்கப் போகின்றது. இதனால் ஒவ்வொரு கப்பல்களுக்கும் பல பில்லியன் டாலர்களை சவுதி அரேபியா இழந்துவிடும். அதே நேரம் சுயஸ் கால்வாய் பிரதேசத்தினூடாக எண்ணெய் கப்பல்களினால் பயணிக்க முடியாது. இதனால் கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் 15க்கும் அதிகமான எண்ணெய் கப்பல்கள் மீண்டும் சவுதி அரேபியாவுடைய அன்பு துறைமுகத்தை அடைந்து விட்டன. இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் சவுதி அரேபியா சுயஸ் கால்வாய் பகுதியினூடாக பயணிக்கக்கூடிய சிறிய எண்ணெய் கப்பல்கள் மூலமாக எண்ணெய்களை நகர்த்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருந்தன. அவ்வாறு சுயஸ் கால்வாய் வழியாக சிறிய எண்ணெய் கப்பல்கள் மூலமாக எண்ணெய்களை நகர்த்தினாலும் குறித்த எண்ணெயானது நாடுகளை சென்றடைவதற்கு ஆப்பிரிக்காவை சுற்றி சென்றடைவதற்கு பல மாதங்கள் ஆகிவிடும். இதனால் எண்ணெய் வெளியேற்றத்தில் பல சிக்கல்களும் ஏற்படும். மேலும் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பல பில்லியன் டாலர் வருமானத்தையும் சவுதி அரேபியா இழந்துவிடும். அது மட்டுமல்லாமல் அதிகளவான சிறிய எண்ணெய் கப்பல்கள் மூலமாக எண்ணெய்களை நகர்த்தவும் முடியாது. இதனால் தற்போது சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் கப்பல்கள் அன்பு துறைமுகத்திலே முழுமையாக தேங்கி கிடக்கின்றன. மேலும் என்ன செய்வதென்று தெரியாமல் சவுதி அரேபிய அரசாங்கம் திகைத்து போயுள்ளது. நேற்று வெளியிட்ட காணொலியிலும் இவை தொடர்பாக சில முக்கியமான கருத்துக்களை பதிவிட்டிருந்தேன். மேலும் இன்று காலையில் யன்போ துறைமுகத்தில் எண்ணெய் உற்பத்தியும் எண்ணெய் விநியோகமும் முழுமையாக தடைப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. அத்தோடு யமனினுடைய களத்தில் உச்சக்கட்ட பதற்ற நிலைமையானது ஏற்பட்டுள்ளது. தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கான எல்லையை நோக்கி அனைத்து தரப்பினரும் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான நிலைமையில் நேற்றிரவு சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காலித் பின் சல்மான் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய துணை ஜனாதிபதியோடு விசேட பேச்சுவார்த்தை ஒன்றை மேற்கொண்டுள்ளார். அதாவது யமனினுடைய களத்திலே சவுதி அரேபியாவுக்கும் ஜியோனிஸ் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலே முருகல் நிலைகள் உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தன. இதனால் இந்த வருட ஆரம்பத்திலே யமனினுடைய தெற்கு பிரதேசமான ஏடன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளுக்கும் யமனின் மத்திய மற்றும் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கும் இடையிலே மோதல்கள் விரிவடைந்திருந்தன. இதற்கமைவாக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படைகளுடைய கட்டுப்பாட்டு பிரதேசங்களை கைப்பற்றினார்கள். இதைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலே முருகல் நிலையானது உச்சக்கட்டத்தை அடைந்தது. மேலும் சவுதி அரேபியா காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் அவசரமாக பின்வாங்கிவிட வேண்டும் என ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் மிரட்டல்களை
வெளியிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து யமனினுடைய தெற்கு பிரதேசமான ஏடன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படை தளபதிகளும் ஐக்கிய அரபு அமீரக கூட்டுப்படைகளை வழிநடத்தக்கூடிய தெற்கு இடைநிலை அரசாங்கமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கூலிப்படை அரசாங்கத்தினுடைய தலைமை அதிகாரியான ஐதரூஸ் ஜுபைதியும் ஏடன் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறிவிட்டார். அதாவது ஏடன் பிரதேசத்திலிருந்து ஐக்கிய அரபு அமீரக கூட்டுப்படைகளுடைய முக்கியமான தலைமை அதிகாரியான ஐதரூஸ் ஜுபைதி சோமாலிலாந்துக்கு தப்பிச் சென்றிருந்தார். இந்த வருட ஆரம்பத்திலேயே இந்த சம்பவங்கள் அனைத்தும் நடைபெற்றிருந்தன. என்னுடைய காணொளிகளில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அத்தோடு இவ்வாறு ஐதரூஸ் ஜுபைதி தெற்கு பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறியதற்கு பின்பு ஏடன் பிரதேசம் அனைத்தும் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இதற்கமைவாகவே தற்போது குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தும் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையிலேயே சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காலித் பின் சல்மான் ஐக்கிய அரபு அமீரகத்தோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு தங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய முருகல் நிலைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார்கள். இவை தொடர்பான கூட்டறிக்கைகளை தற்போது சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்பு அமைச்சரும் ஐக்கிய அரபு அமீரகத்துடைய துணை ஜனாதிபதியும் வெளியிட்டுள்ளார்கள். அதாவது தற்போதைய நிலைமையில் யமனினுடைய களத்திலே யமன் ஹவுதிகள் மிகப்பெரிய தரைவழி தாக்குதல் ஒன்றை மேற்கொள்ளப் போகின்றார்கள். சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கு எதிராகவே மிகப்பெரிய தாக்குதல் மேற்கொள்ளப்பட போகின்றது. இந்த சூழ்நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்துடைய கூட்டுப்படைகளும் முழுமையாக சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கு ஆதரவை வழங்க வேண்டும். அதே நேரம் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கு ஆதரவை வழங்காவிட்டால் சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படைகள் பல பிரதேசங்களில் பின்வாங்க வேண்டிய நிலைமையும் ஏற்படுத்தப்பட்டுவிடும். எனவே இந்த நிலைமைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே தற்போது சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் காலித் பின் சல்மான் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஐக்கிய அரபு அமீரகத்துடனான முருகல் நிலைகளை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார். இதனால் தற்போது யமன் ஹவுதிகளுக்கு எதிராக சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளும் ஒன்றிணைந்து களமிறங்கப் போகின்றன. இதற்கமைவாக குறித்த வரைபடத்தில் இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய யமனினுடைய தெற்கு பிரதேசங்களில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஜாயின்ட் பிரிகேட் கூட்டுப்படைகள் முழுமையாக களமிறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இலக்கம் 5 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஜவுப் பிரதேசத்திலும் இலக்கம் 4 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மாரி பிரதேசத்திலும் சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படைகள் முழுமையாக களமிறங்கியுள்ளார்கள். அதே போன்று இலக்கம் 3 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஷுவைபா பிரதேசத்தினூடாக சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளும் இன்னும் ஏனைய தக்ஃபீரி பயங்கரவாத படைக்குழுக்களும் களமிறங்கப் போகின்றார்கள். 3 முனைகளினூடாக யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றார்கள். மேலும் யமன் ஹவுதிகளும் இந்த தரைவழி தாக்குதலை முறியடிப்பதற்காக முழுமையாக தயார் நிலையில் இருக்கின்றார்கள். பச்சை நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய யமன் ஹவுதி ராணுவத்தினர் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களிலே அதனுடைய எல்லை பகுதியில் முழுமையாக படைகளை களமிறக்கியுள்ளார்கள். எனவே யமனுடைய களத்தில் விரைவில் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.